அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இங்கே பார்த்தீங்களா என்னோட ரோஜா செடி. மன்னிக்கணும், செடி இல்ல. வெறும் குச்சி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அழகா ஒரு குட்டி துளிர் வந்திருக்குது. நான் ரோஜா செடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1 1/2 மாதம் கழித்து நான் வந்து கொஞ்சம் நறுக்கி விட்டேன். அது அப்படியே காஞ்சிருச்சுங்க. நல்ல வேளை பச்சை மாறாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 1 1/2 மாதம் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. கடைசியாக இப்போ வந்து வாழைப்பழ கரைசல் நானே வீட்டில் தயாரித்தது வந்து உரமாக கொடுத்துருந்தேன். ஒரு வாரத்திலே நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்ன மாதிரி புதுசாக இப்போ தான் செடிகள்லாம் வைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா டேபிள் ரோஸ் வந்து தெரியாமல் நான் முன்னாடி நிழல்லே வச்சுட்டேன். பூக்கவே இல்லை. ஒரு மொட்டு கூட 1 மாதமாக ஒரு மொட்டு கூட வைக்கலை. அப்புறமா மாற்றி அதை வந்து வெயிலில் வைக்கவும் தான் ஒரு நாளைக்கு 2 இங்கே பார்த்தீங்களா எல்லா இதுலேயுமே வந்து மொட்டுக்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 பூக்களாவது பூத்துடுதுங்க. எல்லோவும் ரோஸும் தான் இப்போ வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே மணி பிளான்ட்டு எல்லாமே நேற்று அழகாக மாற்றி வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா வரும். எல்லாத்துக்குமே வாழைப்பழ கரைசல் தான் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா துளசி வந்து ஒன்றுமே எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ இந்த வாழைப்பழ கரைசல் கொடுக்கவும் எவ்வளோ இலைகள் துளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அதிசயமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி புதுசாக செடிகள் வைக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு அதிசயமான விஷயம்னு சொல்லலாம். அதனால் நீங்களும் வாழைப்பழ கரைசல் வந்து வீட்டிலே தயார் செஞ்சு எல்லா செடிகளுக்கும் உரமாக இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான ஒரு முறைனா இதுதான். பாருங்கள், நான் வந்து கண்டிப்பாக அடுத்த முறை வந்து அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து அரைக்கா பாம் ட்ரீங்க. ஒரு 5 6 இது இருந்தது பிரான்ச்சஸ்ஸு தனித்தனியாக. எல்லாமே வந்து காஞ்சு போயிடுச்சு. இது வந்து குடைமிளகாய் செடி. நான் வந்து எல்லாமே எடுத்து தொட்டிலில் நானே மண்ணெல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தேன். எதுவுமே சரியாக வரல. அதுக்கப்புறம் இந்த மண்ணிலே கிச்சன் தண்ணி ஓடுற வழியில் வச்சுருந்தேன். அதில் வந்து கிச்சன் தண்ணி மட்டும் வருமா, அங்கே வச்சுருந்தேங்க. கரெக்டாக அழகாக எல்லாமே அங்கே வந்து நான் எடுத்து வைக்காத விதை யதார்த்தமாக தெளித்து விட்டுருந்தது கூட நல்லா இது பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற தக்காளி வந்து கொஞ்சம் விதை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் முளைச்சி வந்திருக்குது. அதை நம்ம பார்த்து பண்ணாலும் அது தானாக வளர்றதாங்க நல்லா வளருது. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.